ஹலோ மக்களே, வெல்கம் டு ஃபேமிலி காய்ஸ். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ சம்மர் சீசன் வந்தாச்சு. ஸோ எல்லாமே வந்து கூலிங்காக சாப்பிடணும்னு ஆசை இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்து மேங்களூரோட ஆத்தென்டிக் டிஷ் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம், குக்கும்பர் வச்சு. அதுக்கு பேர் வந்து குக்கும்பர் அட்யா. தெக்கறத அட்டை, தெக்கறத கட்டி அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் வந்து குக்கும்பர் ஸ்டீம்டு கேக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து சோக் பண்ணி வச்சிருக்கிற இட்லி அரிசி ஒரு அளவுக்கு, இந்த அளவுக்குல 1 கிளாஸ் எடுத்திருக்கேன். அது கூடவே வந்து 1 குக்கும்பரில் பாதி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து வந்து கிரேட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காய், அப்புறம் ஒரு 3 ஏலக்காய், அப்புறமா வெல்லம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. ஸோ இது எல்லாமே போட்டு நம்ம வந்து அரைப்போம். இப்போ எல்லாம் இதுக்குள்ள போட்டுட்டேன். ஒரு பிஞ்ச் உப்பு, அப்புறம் தண்ணி விடாம நம்ம அதை கிரைண்ட் பண்ணணும். அதுதான் மெயின் பாயிண்ட். இதுல பேட்டர் வந்து திக்கா இருக்கணும். ஸோ எஸ் கைஸ், அரைச்சிட்டேன். இப்போ நான் இந்த கன்சிஸ்டன்சில நமக்கு இருக்கணும். அப்பதான் நமக்கு கேக் ஆர் தட் ஸ்டீம்டு அட்டை வந்து ப்ராப்பரா வரும். இப்போ வந்து ஸ்டீமர் வச்சிருக்கேன். ஸ்டீமர் வச்சு அது மேல வாழை இலையை வந்து ஃபுல்லா சரௌண்டிங்கா மூடி வச்சு இதில் இப்ப நம்ம பேட்டர் ஊற்றணும். இது எல்லாம் இட்லி குண்டால ஊற்றலாம். தட் இஸ் ஆல்சோ பெஸ்ட் ஆப்ஷன். ஸ்டீம்ல வச்சு ஒரு 20 மினிட்ஸ் வேக விடுங்க. வேக வச்சதுக்கு அப்புறமா கத்தியை வச்சு குச்சி பாருங்க. குத்தி பாருங்கம்மா, அது குச்சி பாருங்க. சாரி குத்தி பாருங்க. வெந்துருச்சுன்னா எடுத்து பீசஸ் போட்டுடலாம்.